ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தானி ஆப்பில் எப்படி வந்து யூபிஐ பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ப்ராப்பராக உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் இந்த தானி ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண கேட்பாங்க. இதில் என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து ஒரு அப்பர் கேஸ், அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. மேலே எப்படி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி கீழே அந்த பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் அதில் டைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த ப்ராப்பராக இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ண மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இல்லைனா இதுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை ப்ராப்பராக பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட அக்கௌண்ட் இதில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ஏற்கனவே கிரியேட் பண்ணிங்கள ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதாவது தானி ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூபிஐ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே செட்டப் யுவர் தானி யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் பேஜ் மாதிரி ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி டு ஆக்டிவேட், அதாவது நீங்கள் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் தான் இதில் வந்து யூபிஐ பேமெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் கண்ணி கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா கேஒய்சி பண்ணுறதுக்கு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பேன் கார்டில் எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் அதில் வந்து மறுபடியும் என்டர் பண்ண கேட்பாங்க. ஸோ கீழே வந்து பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்களோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ண கேட்பாங்க. ஸோ இந்த 3 ப்ராப்பராக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டல் பின்கோடை நீங்கள் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் போஸ்டல் பின்கோடை டைப் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு கேட்டிருப்பாங்க. நீங்கள் மந்த்லி ப்ராப்பராக சேலரி வாங்குறவரா இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து பார்த்து பக்கத்தில் ஒரு காலம் இருக்கும், அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதை பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துவாங்க. கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ கம்ப்ளீட்னு காமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2-3 பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஃபீமேல் டீட்டெயில்ஸ், இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களோட மந்த்லி இன்கம், உங்களுடைய மதர் மிடில் நேம், இந்த உங்களோட மதரோட நேம், ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணி கண்டி கொடுத்ததுக்கப்புறம் கேப்சர் செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன், அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி உங்களோட ஃபோட்டோ எடுத்து கேப்சர் செல்ஃபி கொடுத்து கண்ணி கொடுத்துவாங்க. ஸோ கண்ணி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கை செலக்ட் பண்ணி அதில் அக்கௌண்ட் டைப் சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் அதை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வேலிட் நவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ டு செட்டப் தானி யூபிஐன்னு ஒரு பாப்பப் பேஜ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு, கண்டினியூ டு செட்டப் தானி யூபிஐன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து தானி ஆப்போட யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனை செட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து வந்துடும். You are now a full KYC user. Also, your Dani UPI is all set up and ready to use னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும், ஜிபே, ஃபோன்பேலாம் எந்த மாதிரி பண்ணுறீங்களோ. ஸோ அதே மாதிரி தான் மோர் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி எந்த பேங்க் அக்கௌண்ட்டு அதை நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்கலி அது வெரிஃபை ஆகி உங்களோட பேங்க் வந்து
செட்டப் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. தானி ஆப்பில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி பேமெண்ட் எல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.